இன்றைக்கி சட்னி ரெசிபீஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சௌச்சோ வச்சு சூப்பரான ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி தோசைக்கெலாம் செம்ம காம்பினேஷன். இப்போ எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம். நான் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, இல்லை 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் உளுந்து, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. நான் கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன். எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். நான் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 2 சின்ன சைஸ் வெங்காயம், இல்லைனா சின்ன வெங்காயம் இருந்தால் கூட ஒரு 10-15 சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துட்டு ஒரு 4-5 பல் பூண்டும் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் சௌச்சோ, ஒரே ஒரு சௌச்சோ வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லியும் போட்டுட்டு எல்லாமே நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா குக் ஆகட்டும். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் பெருங்காயமும் போட்டு தாளித்து கொட்டிட்டிங்கன்னா சூப்பரான சட்னி ரெடி ஆயிடும். சுட